வந்த சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் முன் சென்ற நபிமார்கள், தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள் மற்றும் நம் உற்றார் உறவினர்கள், நம் இங்கு குடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியின் சமாதானம் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌலானா சையத் ஜலாலுதீன் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆற்றிய அந்த உரையை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். என் இனிய இறைவழி தோழர்களே என்ற தலைப்பில் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த உரையானது மௌலானா அவர்கள் டெல்லியிலே நம்முடைய 2022ஆம் ஆண்டு மே மாதம் இந்த உரையை ஆற்றினார்கள். எங்கு ஆற்றினார்கள் என்று கூறினால், அகில இந்திய அமீரே ஜமாத் அவர்களுக்கு நடந்த ஒரு கூட்டத்திலே இந்த உரையை மௌலானா அவர்கள் இந்த உரையை இந்த ஆற்றினார். ஏன் இந்த உரை இங்கே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்று சொன்னால், இது ஒன்லி நாட் ஃபார் மாநில தலைவர்களுக்கு மட்டுமான அந்த உரை அல்ல. இது எல்லா மூமின்களுக்கும், ஒட்டுமொத்த இயக்க ஊழியர்களுக்கும் இது பயன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். உயிரோட்டம் இந்த இதழில் மௌலானா அவர்கள் எவ்வாறு தொடங்குகின்றார் என்றால், இந்த உரையை அவர்கள் கொரோனாவை குறித்து தொடங்குகின்றார்கள். ஏன்னால் இந்த உரை ஆற்றிய போது அவர்கள் ஆற்றியது 2022 மே மாதம். அதற்கு முந்தைய வருடங்கள் 2020, 2021 ஆகிய வருடங்கள் நமக்கு தெரியும். நாம் கொரோனா காலங்களே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த கொரோனா பெருந்தொற்றால் மௌலானா குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். அந்த கொரோனா பெருந்தொற்றால் நாம் நிறைய நம்முடைய இயக்க வழி தோழர்களை நாம் பிரிந்து விட்டோம் என்று குறிப்பிட்டு காமிச்சிட்டு சொல்லுகிறார்கள், அவர்களுடைய நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று, அவர்களை பிழைகளை அல்லாஹ் தஆலா பொறுத்து கொள்வானாக என்று கூறிக்கொண்டு துஆவை கேட்டுக்கொண்டு இந்த உரையை ஆரம்ப செய்கிறார்கள் மௌலானா அவர்கள். அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால், தொடக்கத்திலேயே அந்த கொந்தளிப்பான அந்த நாட்கள், அந்த கொரோனா நாட்கள் நமக்கு தெரியும் இல்லையா, எவ்வளவு ஒரு கொந்தளிப்பான ஒரு நாட்களாக இருந்து கொண்டிருந்தது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இல்லையா? சோ அது ஒரு கொந்தளிப்பான ஒரு நாட்கள் என்று மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அப்ப அந்த கொந்தளிப்பான ஒரு நாட்கள், நாம் அனைவரும் அந்த நாட்களை அனுபவித்திருக்கின்றோம். நாம் அனுபவித்தால் யாருமே இல்லை அந்த நாட்கள் இல்லையா? அனுபவித்திருக்கின்றோம். மரணம் நம் கண்முன்னே வந்து சென்றதும் இருக்கின்றது அந்த நாட்களிலே இல்லையா? சோ அந்த கொந்தளிப்பான நாட்களில் நாம் நம்முடைய உயிருக்கு மேலான, பிறகு நாம் உயிருக்கு மேலாக கருதிய நம்முடைய தாய் தந்தையர்களை இழந்திருக்கின்றோம், சகோதர சகோதரிகளை இழந்திருக்கின்றோம், உற்றார் உறவினர்களை இழந்திருக்கின்றோம், சிலர் தம் பிள்ளைகளை இழந்திருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்திலே, இந்த கொரோனா காலகட்டத்திலே இல்லையா? கொரோனா என்று சொல்லும் போதே என்ன ஒருவித அச்ச உணர்வு நம்மிடையே அன்று ஏற்பட்டிருந்ததை இங்கே விவரிக்கின்றார்கள் இல்லையா? ஒரு அச்ச உணர்வு. ஸோ அந்த நாட்களிலேயே நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், அதிகமாக நார்மலா நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துவாவை விட அதிகமாக அந்த நாட்களிலே அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்டிருந்தோம் இல்லையா? அந்த நாட்களிலே அல்லாஹ் என்னை காப்பாற்றுவாக, என் குடும்பத்தை காப்பாற்றுவாக, இந்த சமூகத்தை காப்பாற்றுவாக, இந்த நோயிலிருந்து, இந்த பெருந்தொற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாக என்று நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்றால், நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டுக் கொண்டிருந்தோம் சகோதரர்களே. இப்படி ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையாகத்தான் அந்த நாட்கள் இருந்து கொண்டிருந்ததை இங்கே மௌலானா அவர்கள் இங்கே விவரித்து காட்டுகின்றார்கள். இப்படி ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலை நாளை மறுமையிலும் ஒரு நாள் வரும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ராவில் 254வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். யௌமின் லா பைஹு ஃபீஹி வலா ஹுல்லத்து வலா ஸஃபஹத்துன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. என்ன அப்படின்னா, நம்பிக்கை கொண்டோர்களே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். என்ன அப்படின்னா, அந்த நாளில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் எவ்வாறு நிற்பான் என்று நமக்கு எல்லாரும் அறிந்த விஷயம்தான் இல்லையா? தன்னுடைய இடைத்தட்டில் நாம் சேர்த்து வைத்த நன்மை கனமாக இருக்குமா அல்லது நாம் சேர்த்து வைத்த தீமை கனமாக இருக்குமா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைமையிலே, அந்த ஒரு கொந்தளிப்பான நிலையிலே அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கிற தருவையிலே ஒரு சம்பவம் நடப்பதை இங்கே விவரித்து காண்பிக்கிறார். ஒரு தந்தை
இருக்கின்றார். அவருக்கு சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி ஒரே ஒரு நன்மை அவருக்கு தேவைப்படும். ஒரே ஒரு நன்மை தேவைப்படும். அந்த ஒரே ஒரு நன்மை தேவைப்படுவதை அவர் என்ன செய்வார் என்றால் தன்னுடைய மகனிடம் போய் கேட்பார். தன்னுடைய மகனிடம் போய் கேட்பார், மகனே, நான் சொர்க்கம் செல்வதற்காக எனக்கு ஒரே ஒரு நன்மை தேவைப்படுகின்றது. ஸோ நீ அந்த ஒரு நன்மை எனக்கு தருவாயா நான் சொர்க்கம் செல்வதற்கு என்று தன் அருமை மகனிடம் போய் அந்த தந்தை கேட்பதாக இங்கு அந்த மகன் சொல்வானாம், தர முடியாது. ஆசை ஆசையாக வளர்த்த மகன், பார்த்து பார்த்து வளர்த்த மகன், அவனுக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உழைப்பை நேரத்தை கொட்டி தீர்த்து அவனுடைய எல்லா வசதிக்காகவும் உழைத்த தோள் கொடுத்த ஒரு தந்தை அவனுடைய படிப்புக்காக அவனுடைய மேல் வேலைக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஒரு தந்தை எல்லாம் செய்த ஒரு தந்தை அதை அறிந்த அந்த மகன் ஒரு நன்மை தர முடியாது என்று அந்த நேரத்தில் சொல்லி அதன் பிறகு அந்த மனிதன் தன் மனைவியிடம் செல்வானாம். அருமை மனைவியிடம் செல்வானாம். கேட்பானாம், எனக்கு சொர்க்கம் செல்வதற்காக ஒரே ஒரு நன்மை குறைவாக இருக்கின்றது, நீ உன்னுடைய நன்மையிலிருந்து ஒரு நன்மை தருவாய். அதே போல் அந்த மனைவியும் சொல்லிவிடுவாளாம், தர முடியாது. இந்த உலகத்திலே அந்த மனைவிக்காக ஒவ்வொரு கணவன்மாரும் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஒன்றுனாலும் கேட்டாலும் வாங்கி கொடுப்பது, அவர்களுடைய என்ன ஒரு விஷயங்களானாலும் மனைவியை நாம் உயிருக்கு மேலாக நாம் பார்த்த ஒரு தருணமாகத்தான் இருக்கின்றோம் இல்லையா? இந்த உலகத்திலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டாலும் சரி, அவர்களுக்கு ஒரு தேவையானாலும் சரி, பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு கணவனாகத்தான் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய ஒரு கணவனாக இருந்து கொண்டிருந்து தன் மனைவிக்கும் தெரியும், கேட்ட போது ஒரு நன்மை தர முடியாது என்று சொல்லி மனைவி. இதுதான் அந்த கொந்தளிப்பான அந்த நேரமாக இருக்கின்றது என்று சொல்லாலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மௌலானாவும் அதைத்தான் இங்கு சொல்லியிருந்தார்கள். கொந்தளிப்பான அந்த நாட்களில் இவ்வாறு நடைபெறும். அந்த கொந்தளிப்பான நாட்கள் ஆகியிருக்கின்ற கொரோனா காலமும் அப்படித்தான் கொந்தளிப்பான நாட்கள் இருந்து நம்மளை விட்டு நிறைய சகோதரர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹு தாலா நமக்கு அவகாசம் தந்திருக்கின்றான் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த நாட்களில் இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி நமக்கு அல்லாஹு தாலா இங்கே அவகாசம் தந்திருக்கின்றான் சொல்லி காட்டுகின்றார் மௌலானா. ஏன் என்று சொன்னால் அந்த அவகாசம் தந்திருப்பதை நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. நாம் காப்பாற்றி விட்டோம், நாம் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு விட்டோம் என்று இல்லாமல் அல்லாஹ் தந்த அந்த அவகாசத்தை நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக ஆக வேண்டும் என்று மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். இவ்வாறு என்று சொன்னால் அவனுடைய மார்க்க சேவையில் இன்னும் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். அவன் விரும்பத்தக்க ரீதியாக இன்னும் அதிகமாக நாம் செயல்பட வேண்டும் மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அவகாசம் தந்திருக்கின்றான் அந்த கொந்தளிப்பான நாட்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இது நம்மீது சாட்டப்பட்டிருக்கின்ற ஒரு பொறுப்பும் கடமையும் ஆகும் என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்றால் மௌலானா அவர்கள், இதை குறித்து நாளை அல்லாஹ் தாலா உங்களுடைய விசாரிப்பான் என்று சொல்லி, உனக்கு நான் அவகாசம் தந்தேன் அல்லவா, நீ என்ன செய்தாய், நீ எவ்வளவு தூரம் உன்னுடைய நேரத்தை எனக்காக செலவழித்தாய் என்றெல்லாம் அல்லாஹ் தாலா கேட்கக்கூடிய தருணமாக இருக்கும் என்று மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு ஹதீஸையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார். நம்ம எல்லாம் அறிந்த ஒரு ஹதீஸ் தான் இல்லையா? அந்த 5 விஷயங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் மௌலானா அவர்கள். அந்த 5 விஷயத்தை என்ன சொல்றார் என்றால், மறுமை நாளில் அடியானிடம் அல்லாஹ் தாலா கேட்பான் அந்த 5 கேள்விகள் இல்லையா? உன் ஆயுளை எவ்வாறு செலவழித்தாய், இரண்டாவதாக உன்னுடைய அறிவை பெற்ற கல்வியை நீ எவ்வாறு அதை பயன்படுத்தினாய், பொருளை எவ்வாறு நீ ஈட்டினாய், பொருளை எவ்வாறு நீ செலவழித்தாய், இந்தியாக உன்னுடைய இளமையை ஆற்றலை நீ எவ்வாறு செலவழித்தாய், அதனை பயன்படுத்தினாய் என்று இந்த 5 கேள்விகளும் அல்லாஹ் தாலா நாளை கேட்பான். அந்த 5 கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்லாம நாம் ஒரு அடி எடுத்து நவர முடியாது என்பதை மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த வரிசையிலே. அதனால் தான் அவங்க என்ன சொல்றாங்க, மனிதன் தன்னுடைய வாழ்வுடைய ஒவ்வொரு நாளை குறித்தும் ஒவ்வொரு நிமிடத்தை குறித்தும் அல்லாஹ் தாலா நம்மளை விசாரிப்பான்.
அதில் எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளை விசாரித்தே தீர்வான் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுகின்றால், கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அந்த நேரம் எவ்வளவு ஒரு கடினமான ஒரு நேரமாக நமக்கு இருக்கும், கடினமான ஒரு சோதனையான நேரமாக நமக்கு இருக்கும். சோ அது ஒரு எளிதான ஒரு செயல் அல்ல, எளிதான ஒரு நேரம் அல்ல. அல்லாஹ் தஆலா நம்மை அந்த இதில் லெகுவாக்கி தர வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆமீன். அல்லாஹும்ம அஸிப்னா ஹிசாபன் யஸீரா. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க. சோ இதையெல்லாம் நாம் தாண்ட வேண்டும் என்று சொன்னால், அதை நமக்கு லகுவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மௌலானா அவர்கள் சில விஷயங்களை இங்கே கீழே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு 4-5 விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். முக்கியமாக அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மிக தெளிவாக அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும் சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வாறு? அது ஒரு சிரமமான ஒரு காரியமாகத்தான் இருக்கும் இல்லையா? அல்லாஹுடைய இறை கட்டளைகளை ஏற்று நடப்பது என்பது ஒரு சிரமமான காரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக நீங்க மீள வேண்டும். சிரமமான அந்த கடினமான அந்த கொந்தளிப்பான நாள்களில் சாத்தியமான எந்தெந்த வழிமுறைகள் இருக்கின்றதோ அந்தந்த வழிமுறையெல்லாம் நாம் கையாண்டு அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும். இதற்கு மிக முக்கியமாக மௌலானா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மிகவும் முக்கியமாக அல்லாஹ்வின் பக்கம் நாம் இதை மீள வேண்டும் சொன்னால் நாம் பொறுமை மற்றும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இங்கே ஆணித்தரமாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் மௌலானா அவர்கள். இதெல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், அந்த கொந்தளிப்பு நாட்கள் எல்லாம் நாம் மீள வேண்டும் என்று சொன்னால், நாம் நன்மையை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தந்த அவகாசத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், நாளை அல்லாஹ்விடம் நாம் கணக்கு சொல்ல வேண்டும், ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் அல்லாஹ்விடம் இருந்து கணக்கு சொல்லி தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் நாம் முழுமையாக மீள வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், அதில் பொறுமையும் தொழுகையும் மேற்கொள்ள வேண்டும் என்று மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதற்கு சூரா பக்ராவிலே 45-46 வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டுகின்றார்கள் மௌலானா அவர்கள். பொறுமை மற்றும் தொழுகை மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள். பொறுமை மற்றும் தொழுகை மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள். திண்ணமாக தொழுகை ஒரு பாரமான செயல்தான். ஆனால் இறைவனுக்கு அஞ்சி வாழ்கின்ற அடியார்களுக்கு அது பாரமான செயலே அல்ல. அவர்கள் எத்தகையோர் எனில் இறுதியில் தங்கள் இறைவனை சந்திப்பவர்களாய் இருக்கின்றோம் என்றும் அவனிடமே திரும்பி செல்ல வேண்டி இருக்கின்றது என்றும் உறுதியாக நம்புகின்றவர்களுக்கு அது பாரமான செயல் அல்ல என்று சூரா பக்ராவிலே 45 முதல் 46 வசனத்தை வரக்கூடியதை மௌலானா இங்கே கோடிட்டு காட்டுகின்றால் இந்த வசனத்தை பொறுமை மற்றும் தொழுகை மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தை. சோ பொறுமையும் இறைவழியில் நிலைத்து நிற்கின்ற அந்த பண்பும் ஆளுமைகளுக்கான ஒரு அடையாளமாக இங்கே காட்டப்படுகிறது. ஆளுமைகளுக்கு ஒரு அடையாளம் தான் பொறுமை மற்றும் தொழுகை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாக இங்கே காட்டப்படுகிறது. மார்க்கத்தை மேலோங்க செய்கின்ற அந்த பாதையில் சிரமங்களும் சோதனைகளும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இல்லாமல் இல்லை இல்லையா? தாவா ஆனாலும் சரி, எந்த ஒரு பணியானாலும் சரி, தாயிகளுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு சிரமங்கள், எவ்வளவு ஒரு மன உளைச்சல்களும் ஆளாகின்றோம் என்பதை தெரியும் இல்லையா? அந்த நேரங்களிலே நாம் பொறுமை மற்றும் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும். இது ஆளுமைகளின் ஒரு மிக சிறந்த ஒரு பண்பு என்று மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அப்போதுதான் நாம் காரியங்களை நிறைவேற்ற முடியும், லட்சியங்களை அடைய முடியும். பொறுமையாளர்கள் அல்லாஹ் வெற்றி தருவான் என்பது நாம் அறிந்த விஷயங்கள் தான் இல்லையா? சோ ஒரு சமுதாயம் பொறுமையை மேற்கொண்டு உறுதியாக நிலைத்து நிற்கின்ற போது அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக அங்கே கிடைக்கும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் மௌலானா. ஸோ பொறுமை என்பது அல்லாஹினுடைய அருட்கொடைகளில் விசாலமான ஒரு அருட்கொடையாகும் இல்லையா? பொறுமைன்னு சொல்லக்கூடியது அல்லாஹுடைய ஒரு அருட்கொடை. அது ஒரு விசாலமான ஒரு அருட்கொடை. பொறுமை தன்னடக்கம் மற்றும் அமைதியினுடைய ஒரு அடையாளமாகும் இல்லையா? ஸோ துன்பங்கள் வரும்போதும் துயரங்கள் வரும்போதும் அதை சகித்து கொண்டு இறைவனை துதித்து கொண்டு வந்த துன்பங்களை போக்க அதற்குரிய வழிவகைகளை கையாள்வதும் பொறுமையுடைய ஒரு அடையாளமாகும். பொறுமை என்பது துன்பம் வரும்போது உணர்ச்சி பசப்படாமலும் கோபம் கொள்ளாமலும் இல்லையா, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை எவ்வளவு லெந்தியாக இருந்தாலும் பொறுமை காத்து கொண்டு அதை நீண்ட ஒரு தாமதங்கள் ஏற்படும் போதும் பிரச்சனைகள் ஏற்படும் போதும்
தொடர் துன்பங்கள் நமக்கு வரும்போதும் சில அசாதாரண சூழல்கள் நமக்கு ஏற்படும் சில சமயங்களிலே. அந்த சமயத்திலும் கூட அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குணம்தான் பொறுமையாகும். சொல்லும் பொறுமை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 90 இடங்களிலே இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் பொறுமையை குறித்து. மௌலானா அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஒரு வசனத்தை, சூரா அல் பக்ரா 153வது வசனத்தை இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். பொறுமைக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தகீனூ பிஸ்ஸப்ரி வஸலவாத்தி இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அடுத்த இறை வசனத்தை, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கின்றான் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். பொறுமை நமக்கு தெரியும், ரம்லான் மாதத்தில் நாம் எவ்வளவு பொறுமையாக இருப்போம் என்று, இல்லையா? சோ ரமலான் நமக்கு தரக்கூடிய போதிக்கக்கூடிய ஒரு பண்புகளில் மிக முக்கியமான ஒன்று பொறுமை. சபர் என்னும் அந்த பொறுமை குணம் நம்மிடம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார். பொறுமை என்பது இறை அச்சம் உள்ளவர்களின் குணங்களில் ஒன்று என்று பின்னொரு வசனத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். சூரா அல் பக்ராவுடைய 177வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். கடினமான வறுமையிலும் நோய் நொடிகளிலும் கடுமையான போர் நேரத்திலும் பொறுமையை கடைபிடித்தவர்களும் ஆகிய இவர்கள் தான் நல்லோர்கள். இவர்கள் நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் உண்மையாளர்கள். இவர்கள் தான் இறையச்சமுடையவர்கள் என்று சூரா பக்ராவுடைய 177வது வசனத்திலையும் குறிப்பிட்டு காட்டுகின்ற நோன்பு நேரத்தின் மூலம் நாம் இறையச்சத்தை பெறுவதை போலவே நமது மனதை அடக்கி பொறுமையை காப்பதன் மூலமாகவும் இறையச்சத்தை நாம் பெறலாம். எனவே நம்ம ஒரு ரசம் சொல்லலாம், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவோம் இல்லையா? பொறுத்தார் பூமி ஆழ்வார் மட்டுமில்ல, உண்மையிலேயே எவ்வாறு பொறுத்தவர் தன் மனதை ஆழ்வார் என்பதை இங்கே நம்ம இதைத்தான் மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று. இந்த இறைவசனத்தை சொல்லி காட்டிவிட்டு மௌலானா அவர்கள் சொல்கின்றார்கள், அடுத்ததாக தொழுகையை மேற்கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லி காட்டுகின்றார்கள். பொறுமை மற்றும் தொழுகையை மேற்கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லி காட்டுகின்றார்கள், இல்லையா? அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய தொடர்பு வைத்திருக்கக்கூடிய அல்லாஹோடு ரகசியமாக நாம் பேசக்கூடிய ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த தொழுகை என்பதாகும், இல்லையா? சோ இந்த தொழுகை குறித்து நாம் அல்லாஹ்விடம் முதலாக நாம் விசாரிக்கப்படவும் இருக்கின்றோம், இல்லையா? நாளை மறுமையிலே. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த தொழுகை ஒருவனிடம் சீராகிவிட்டால், நாளை அந்த விசாரணையின் போது ஏனைய அவனுடைய பிற அமல்கள் அனைத்தும் சீராகிவிடும். ஒரு தொழுகை அவனிடம் கெட்டு போய்விட்டால் நாளை விசாரணையிலே ஏனைய அமல்கள் அனைத்துமே அது கெட்டு போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டார். அதனால்தான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டு அல்லாஹும் பக்கம் மீளுங்கள் என்று மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். சொல்லுவோம், அல்லாஹ் தஆலா மௌலானா குறிப்பிட்டது போல சூரா அல் பக்ரா நாம் பார்த்த போல 45, 46 வசனங்களை சொல்லி காட்டுகின்றார். பொறுமை மற்றும் தொழுகை மூலம் நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள் என்று. தொழுகை என்பது தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து நூர், இல்லையா? மனிதனுக்கு அது ஒரு ஒளியாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், நம்முடைய கபருக்கு அது ஒளியாக இருக்கின்றது, இந்த வாழ்க்கையிலே அது நமக்கு வெளிச்சமாக இருக்கின்றது, நாளை மறுமையிலே அது நமக்கு வெளிச்சமாகவும் இருக்கின்றது. இவ்வாறாக தொழுகை நமக்கு ஒரு வெளிச்சம், ஒரு ஒளியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர், மௌலானா இங்கே குறிப்பிட்டது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை ஒரு நன்றி கடன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். தொழுகையை ஒரு நன்றி கடன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியும், இரவு முழுவதும் நின்று கால் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள். கேட்டதற்கு ஆயிஷா கேட்டதற்கு என்ன சொன்னார் என்றால், நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார். அதான் மௌலானா குறிப்பிட்டு காட்டுங்கள், தொழுகை மூலம் நீங்கள் நன்றி கடன் செலுத்துங்கள் அல்லாஹ்வுக்காக. ஏன் சொன்னால், அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு ஆயுளை நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு நமக்கு நீட்டி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா? அதனால் தான் பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், அவனுடைய ஏகத்துவ கொள்கைகளை நீங்கள் வாய்மையான முறையில் பொறுமையான முறையில் தொழுகை மூலமாக நீங்கள் நிலைநாட்டிக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள் என்று மௌலானா அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். இங்கே ஏற்கனவே சொல்வது போல, ஒரு சமுதாயம் பொறுமையை கொண்டு உறுதியாக நிலைத்து நிற்குமானால்
அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக அந்த சமூகத்துக்கு கிடைத்தே தீரும். ஸோ எந்த சமுதாயத்துக்கு இறைவனுடைய பேருதவி கிடைத்து விடுகின்றதோ அதை யாராலும் தடுத்து விட முடியாது என்று நான் ஓதிய அந்த வசனத்திலே இங்கே மீண்டும் குறிப்பிட்டு காட்டுகின்றேன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாகில் பிறகு எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது. மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டாலோ அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாருமே இல்லை. எனவே வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாஹுவே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் என்று மௌலானா இந்த வசனத்தை இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் சோதர்களே. ஸோ வாழ்வின் அந்த கொந்தளிப்பான அந்த நுட்பமான அந்த சந்தர்ப்பங்களில் பொறுமையை மேற்கொள்வதும் அதை நிலைநிறுத்துவதும் எளிதான ஒரு காரியமாக அல்ல என்பதை மௌலானா குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அது எதன் மூலம் சாத்தியப்படும் என்றால் பொறுமையோடு அந்த தொழுகை மூலமாகத்தான் அது சாத்தியப்படும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சொல்லி மேலும் திரும்பவும் அந்த வசனத்தை இங்கே நிலைநிறுத்துகின்றார்கள். நாம் ஏற்கனவே அந்த 45, 46 வசனத்தை மீண்டும் இங்கே அதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள். திண்ணமாக தொழுகை ஒரு பாரமான ஒரு செயல்தான். ஆனால் இறைவனுக்கு அஞ்சு வாழ்கின்ற அடியார்களுக்கு அது ஒரு பாரமான செயலே அல்ல. அவர்கள் எத்தையோரெனில் இறுதியில் தங்கள் இறைவனை சந்திப்பவர்களாய் இருக்கின்றோம் என்றும் அவனிடமே திரும்பி செல்ல வேண்டி இருக்கின்றது என்பதும் உறுதியாக நம்புகின்றார்கள். அந்த உறுதியாக நம்பிக்கை கொள்பவர்களுக்கு தொழுகை ஒரு பாரமான செயலாகவே இருக்காது என்று சொல்கின்றார். இங்கு மௌலானா என்ன சொல்கிறார் என்றால், நாம் சொல்லக்கூடிய ஒரு தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை என்றால் ஒரு சாதாரண ஒரு சடங்கு சம்பிரதாயமான தொழுகை அல்ல என்பதையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். தொழுகை என்று சொல்லிவிட்டு செல்கின்றோம். சாதாரணமாக தொழக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தொழக்கூடிய தொழுகை அல்ல. உண்மையிலேயே அது எவ்வாறு தொழ வேண்டுமோ இஹ்லாசோடி அந்த வகையிலே நாம் பொறுமை காத்து தொழ வேண்டும் என்பதை இங்கு குறிப்பிட்டு, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடம் மீளுதல் பெற முடியும் என்பதை இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நாம் அதை மிகவும் கவனமாக சிரத்தையோடு நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே சொல்லி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எப்பாடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மௌலானா இங்கே ஒரு 2 வார்த்தைகள் பயன்படுத்துகின்றார்கள். பயபக்தியும் மன ஓர்மையும் சொல்லுகின்றார்கள். ஷு அப்படின்னு சொல்லுகின்றார்கள் இல்லையா. எவர்களுடைய அகமும் புறமும் அல்லாஹுக்கு முன்னால் பணிந்து விடுகின்றதோ, எவர்கள் இந்த உலக வாழ்க்கையை தற்காலிக வாழ்வாக நினைக்கின்றார்களோ, நிலையான மறுமை வாழ்வுக்காக எவர்கள் எந்நேரமும் ஏங்கி கொண்டிருக்கின்றார்களோ, ஒரு நாள் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய ஒரு கணக்கு காட்ட வேண்டிய இருக்கும் என்று எவர்கள் நினைத்தவாறு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது மிகவும் எளிதாகிவிடும் என்று மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஸோ அன்றாட வாழ்க்கையின் போது பொறுமையை மேற்கொள்வதும் இறை வழியில் நிலைத்து நிற்பதும் ஒரு சிரமமானதுதான் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆனால் இங்கு தொழுகை ஒரு பாரம்பரியமாக ஒரு செயலாக சொல்லப்பட்டு என்ன சொல்லப்படுகின்றால் அல்லாஹுடைய உண்மையான வாய்மையான அடியார்களுக்கு அது ஒரு பாரமான ஒரு செயலாக கிடையாது. எனவே நாம் அது பாரமான செயலாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் நாம் உண்மையாக இறை அடியாராக இருந்து அந்த தொழுகையை பொறுமையை கொண்டு நாம் அதை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடன் மீளுதல் பெறலாம். அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அந்த கொந்தளிப்பான நாட்களிலே அல்லாஹுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். நன்மை நம்ம அதிகமாக இருக்கும் என்பதையும் இங்கே மௌலானா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஸோ அந்த அடிமை நிலையிலிருந்தும் இழிலிருந்தும் மீட்டெழுந்து அந்த எழுச்சியும் வளர்ச்சியும் பெற்று சமுதாயங்களாக மேற்கொள்வதற்கு துணை நிற்கின்ற அந்த நன்மைகளில் மூல ஊட்டுதான் தொழுகையாக இருக்கின்றது. பொறுமையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு பொறுமையாளராக இருந்தார் என்பதை நமக்கு தெரியும். பல விஷயங்கள் நான் பார்த்திருக்கின்றேன் இல்லையா. பொறுமையின் ஊற்றுக்கூறாக அவர்கள் இருந்தார் இல்லையா. கல்லடிபட்டு கொண்டு வந்தபோது ரத்தம் சொட்ட அவர்கள் வந்தபோது எவ்வாறு பொறுமை காத்தார்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா. அந்த சமூகத்தை அழித்துவிட வேண்டும் அல்லாஹ் தஆலா கேட்டபோது கூட வேண்டாம் என்று பொறுமை காத்தார்கள் இல்லையா. பொறுமை காத்ததோடு ஒன்று இல்லாமல் அந்த திராட்சை தோட்டத்திலே உட்கார்ந்த போது ரெஸ்ட் எடுக்கவில்லை இல்லையா. அந்த நிலையிலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், தாசுக்கு தாவா செய்தார்கள் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய குறிப்பிட்டு காட்டு. இதுதான் ஒரு இகலாசான ஒரு தூய்மையான ஒரு இறையடியான் அல்லாஹ்விடம் மீள்வது என்பது. கடமைக்காக எதையும் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக செய்யறத சரியா செய்யும். அதான் 5 மினிட் செஞ்சாலுமே அதை கடமையா கரெக்டா அல்லாஹ்வுக்காக செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய நன்மை தட்டு கணத்து விடும் சொல்றது மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஸோ அதைத்தான் இங்க சொல்ல பொறுமையுடைய அந்த மூல ஊற்று எங்கிருந்து வரும் என்று சொன்னால் தொழுகை மூலமாகத்தான்.
ஸோ அல்லாஹுடைய அந்த உத்தம அடியார்கள் குறித்து சொல்லும் போது அவர்கள் தொழுகையை பேணி நடந்து கொண்டார்கள் இல்லையா. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, தாபீன்கள், தபா தாபீன் எவ்வாறு என்று சொன்னால் தொழுகையை பேணி காத்து கொண்டார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார் என்றால் இதற்கு எவ்வாறு அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் பொறுமையை கடைபிடித்தார்கள் என்று இங்கே குறித்து சொல்லப்படுகிறது. சூரா மாரிஜிலே வரிசையாக வரும் வசனங்கள் 20, 21, 22, 23 வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள் சகோதரர்களே. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்லாஹ் தஆலா எவ்வாறு அவர்கள் பொறுமை காத்தார்கள் என்று இல்லையா. அவர்களே தொழுகையை நிரந்தரமாக நிறைவேற்றுகின்றது என்று சூரா அல் மாரிஜிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அவ்வளவு சிரமத்தோடு இருந்த அந்த நபித்தோர்களுக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்ட நபித்தோர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் நமக்கு தெரியும் இல்லையா. எதிரிகளால் கஷ்டம், பசியால் கஷ்டம் இல்லையா. வாழ்வாதாரம் கிடையாது, அப்போ அவர்களுக்கு உண்ண உணவு கிடையாது, வாழ்வாதாரத்துக்கு கஷ்டம். இப்படியான கஷ்டங்களோடு அவர்கள் இருக்கும் போது தான் அந்த தொழுகையை அவர்கள் தொழவில்லை, ரசித்தார்கள். அவர்கள் தொழவில்லை, ரசித்தார்கள். அவர்கள் இவ்வளவு கஷ்டங்களிலும் தொழுகையை அவர்கள் ரசித்தார்கள் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எவ்வாறு ரசித்தார்கள் என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்களாம், பிலாலே எழும்புங்கள், தொழுகையை கொண்டு எங்களை அமைதிப்படுத்துங்கள் என்று சொல்வார்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது தொழுகையே எங்களுக்கு அமைதி, நிம்மதி, எனவே நீங்கள் எழுந்து பாங்க சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்களாம். அப்போ தொழுகையே தான் ஒரு மனிதனுக்கு ஒரு மன அமைதியாகவும் தொழுகையே தான் ஒருவனுக்கு ஒரு மன நிம்மதியாகவும் இருப்பதென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அதைதான் தொழுகை மற்றும் பொறுமையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் மீளுங்கள் என்று மௌலானா இங்கே திரும்ப திரும்ப நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஸோ இன்றைக்கு இந்த தொழுகை மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு முக்கிய ஒரு வழியாக இங்கே இருக்கின்றது. ஸோ இன்றைக்கு மனிதன் பார்த்தா எங்க பார்த்தாலும் தெரியும் ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் தான் இருக்கான் இல்லையா. அந்த மன உளைச்சல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ரிப்போர்ட் படி ஒரு உலகத்துல 4 நிமிடத்துக்கு ஒரு மனிதன் சூசைட் செய்து கொள்கிறான். உலகத்தில் 4 நிமிடத்துக்கு ஒரு மனிதன் சூசைட் செய்து கொள்கிறான் என்று WHO ரிப்போர்ட் இங்கே சொல்லுது. ஏன் அப்படின்னா எந்த அளவு ஸ்ட்ரெஸ்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் பிரச்சனைகளும் ஆள்கொண்டிருந்தார்கள் என்றால் எப்படி என்று சொன்னால் மற்ற எல்லா நாடுகளையும் விட எங்க சூசைட் அதிகமாக இருக்கின்றது சொன்னால் முதலாவதாக அமெரிக்காவில் சூசைட் அதிகமாக இருக்கின்றதும், 2வதாக லண்டனில் சூசைட் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மேலும் சொல்லி காட்டு அவர்கள் வேற எல்லா நோய்களுக்கும் மாத்திரைகள் எடுப்பதை விட தூங்குவதற்காக ஸ்லீப்பிங் டோஸ் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார். தூக்கமின்மையால் அவர் துடிக்கின்றார். அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கின்றார்கள். தூக்க மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வினுடைய அறிக்கையை பார்க்கவும் என்று சொன்னால் அந்த ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் இந்த சூசைடில் முஸ்லிம்கள் மிகவும் ரொம்ப லோல இருக்காங்க. ஏன் என்று சொன்னால் அவர்கள் மன அமைதியும் மன நிம்மதியும் இருக்கின்றார்கள். அது எவ்வாறு கிடைக்கிறது என்று சொன்னால் தொழுகை மூலம் கிடைக்கின்றது. இந்த ரிப்போர்ட் இங்கே சொல்லி தான் மன அமைதிக்காக. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடியே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நமக்கு உணர்த்திக்கிட்டார்கள். இந்த ரிப்போர்ட் இப்பதான் சொல்லுது, நமக்கு ரிப்போர்ட் முன்னாடியே கிடைச்சிருச்சு. அமைதி வேண்டும் என்று சொன்னால், நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹோட மீனம் என்று சொன்னால் பொறுமையோடும் தொழுகையோடும் அல்லாஹ் கூறிய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நீங்கள் நடங்கள் தான் மௌலானா இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஸோ இறை நம்பிக்கையாளர் மேல் மௌலானா எப்படி அந்த கடைசியாக அந்த இதை முடிக்கின்றார் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மெஹராஜ் தான் தொழுகை என்று சொல்லுகிறார் இல்லையா. ஸோ அவற்றின் மூலம் அடியான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கத்தை அடைகின்றான். அதன் மூலமாகத்தான் ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த நெருக்கம் கிடைக்கின்றது தொழுகை மூலமாகத்தான் என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ நாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நாம் தருவது இல்லை என்ற வருத்தத்தை இங்கே மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஸோ அவ்வாறு நாம் அந்த முக்கியத்தை தராதனால் தந்திருந்தால் நம் வாழ்வுடைய திசையே மாறி இருக்கும். அது எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு
அந்த ரப்பானினுடைய வாழ்வாக இருந்திருக்கும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஸோ அது எப்படி என்று சொன்னால் அந்த நம்முடைய வளர்ச்சிக்கும் அந்த முன்னேற்றத்துக்குமான புது புது பாதைகளை நமக்கு திறந்து தந்திருக்கும் என்பதை மௌலானா அவர்கள் இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் சோதரர்களே. ஸோ அப்படி மௌலானா கூறிய அந்த படி அல்லாஹ் ரசூலும் காண்பித்த அந்த பொறுமை தொழுகை மூலம் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம நேரே ஆக்கியருள வேண்டும் சோதரர்களே. அடுத்ததாக மௌலானா இதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள், இந்த பொறுமை மற்றும் தொழுகை மூலமாக நாம் அல்லாஹ்விடம் மீண்டது மட்டும் போதாது, அது எவ்வாறு இருக்க வேண்டும் சொன்னால் அது நம்மை ஆய்வு செய்ய வேண்டும், ஆய்வு செய்து மதிப்பீடும் நாம் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார். குர்ஆனிலும் சரி நபி மொழியிலும் சரி நிறைய இடங்களில் இந்த ஆய்வு குறிப்பீடு பற்றி வருகின்றது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் மௌலானா அவர்கள் அதை எல்லாம் கேட்கின்றார்கள் மக்கள், ஆனால் அதுக்கு நமக்கு சொல்லவில்லை, வேற யாருக்கோ சொல்லுகின்றது என்பதை போல நினைத்து கொண்டு அதை அலட்சியப்படுத்தி கொண்டார்கள். இதனால் என்ன ஆகுது என்றால் சீர்திருத்தத்துக்கு உண்டான அந்த பாதைகள் எங்கே அடைபட்டு விடுகின்றன என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாம் ஒழுங்காக நம்மை நாம் ஆய்வு செய்து மதிப்பீடு செய்தோம் என்று சொன்னால் சீர்திருத்தம் நாம் கொண்டு வரலாம். அது செய்யாத காரணத்தினால் சீர்திருத்தத்துக்கு உண்டான அனைத்து பாதைகளுமே இங்கே அடைபட்டு விடுகின்றது என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இதை தான் அல்லாஹ் தாலாம் சொல்லுகிறான் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இல்லையா. அதான் நமக்கு தெரியும், இப்போ ஊர்ல எல்லாம் இப்போ ஊர்ல தொடங்கியிருக்காங்க இல்லையா, ஒழுக்கமே சுதந்திரம் என்ற அந்த பரப்புரையை தொடங்கியிருக்காங்க இல்லையா, சீர்திருத்தத்தை தொடங்கியிருக்காங்க. ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பரப்புரையை இந்த ஒரு மாதமும் அகில இந்திய அளவில் நம்முடைய ஜமாத் அங்கே மேற்கொண்டு வருகிறது இல்லையா. அப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய தெரியும், இப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. மது, போதை, ஆபாசம், தவறான உறவுகள் என பெரும் ஒழுக்க சீரர்கள் எதிராக ஜமாத் இப்பொழுது இந்த சீர்திருத்த அந்த பரப்புரையை இந்த கையெடுத்திருக்கின்றது இல்லையா. இதில் பெண்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்குமானது என்பதை இதை நாம் உணர்த்த வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்ற சகோதரர்களே. இங்கே தான் இங்கே சொல்லு இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் என்று மௌலானா இங்கே சூரா ஷஹர்ல வரக்கூடிய 59வது அத்தியாயத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். எதுன்னு சொன்னால், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறிக்கொள்கின்ற மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு இறைவனுக்கு அஞ்சு வாழும்படியும் பாவங்கள் விட்டு விலகி இருக்கும்படியும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுமாறும் இந்த வசனத்தில் அறிவிக்கப்பட்டது. பரப்புரை மேற்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் சீர்திருத்தம் பெற்றால்தான் சமுதாயத்தை நாம் சீர்திருத்தம் பெற முடியும். அதுக்காகத்தான் நாம் நம்மளை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும், நம்மளை மீட்டுக் கொள்ள வேண்டும், அதன் பிறகு சமுதாயத்தை சீர்திருத்தலாம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஸோ இது போன்ற பொதுப்படையான அறிவுகள் வாசிக்கப்படும் போது என்ன சொல்றாங்க மௌலானா அவர்கள், இது மற்றவர்களை நோக்கி சொல்லப்படுகின்றது போல் அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள். இதனால் என்ன ஆகின்றால் அவர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை அவர்கள் அடைய முடியாமல் போய்விடுகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். அதனால்தான் நாம் இப்படி நம்ம ஜமாத் இப்படிப்பட்ட பரப்புரைகள் எல்லாம் வருட வருடம் ஒவ்வொரு விஷயங்களாக கையெடுத்துக் கொண்டு அதிலே தான் மெயினாக இந்த ஒரு மாதமே ஒழுக்கமே சுதந்திரம் என்ற அந்த பரப்புரையை கையில் எடுத்து ஒழுக்க சீர்கேடுகளை மக்களிடையே தெரிவித்து ஒழுக்க மாண்போடு ஒழுக்குவையிலோடு மக்கள் நடைபெற வேண்டும், மாற வேண்டும் என்பதை கையில் எடுத்திருக்கின்றது இந்த பரப்புரை சகோதரர்களே. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான அந்த அம்சத்தோடு தான் நாம் முழுமூச்சாக செயற்பட வேண்டும் என்பதை மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் சோதரர்களே. ஸோ மேலும் சொல்லுகின்றார், சூரா ஷஹர்ல வரக்கூடிய 18வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் ஒவ்வொரு மனிதனும் நாளைய தினத்திற்காக எதனை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று பார்க்கட்டும், அல்லாஹுக்கு அஞ்சிய வண்ணம் இருங்கள், நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் அறிபவனாகவே இருக்கின்றான். இது ஒரு பொதுவான அறிவிப்பாக இருந்தாலும் அல்லாஹுக்காக அஞ்சி நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த ரெண்டு வசனங்களையும் வரக்கூடியதாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஸோ அதுதான் சொல்றது, ஒரு கண்ணாடி எப்படி இருக்குமோ நாம் அதே போல இருக்க வேண்டும், நம்மளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நாம் கண்ணாடியை பார்க்க வேண்டும். ஸோ ஒவ்வொருவரும் தம்மைத்தானே ஆய்வு செய்து சுய மதிப்பீடு செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். தம்மைத்தானே சீர்திருத்திக் கொள்ள அறிவுறுத்தலும் இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. அதனால தான் நாம் ஜமாத் நாம் வைத்திருக்கின்றோம் கார்பன் ரிப்போர்ட்ஸ் சுய மதிப்பீட்டை நாம் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் நம்மளை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த ரிப்போர்ட் சிஸ்டமை நாம் வைத்திருக்கின்றோம். அதை நாம் ஆய்வும் செய்ய வேண்டும் என்பதை மௌலானா அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். என்று சொன்னால் ஒரு நாளுடைய வாழ்க்கை அடுத்த நாள் இருக்காது என்று சொல்லி காட்டுகின்றார் இல்லையா. இதுதான் சீர்திருத்தத்தை நோக்கி எடுக்கக்கூடிய
தொடக்கப்படக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கையாக முதலில் நாம் சீர்திருத்தம் பெற வேண்டும், பின்னர் சமூகத்தை நாம் சீர்திருத்த வேண்டும். முதலில் நாம் செய்துவிட்டு பின்னர் பண்ண வரக்கூடிய வேலைகளை நாம் தொடங்க வேண்டும் என்பதை இங்கே மௌலானா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆகவே பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் மீண்டு நம்மளை நாம் ஆய்வும் மதிப்பீடும் செய்து பின்னர் சீர்திருத்தம் பெற்று சீர்திருத்தவாதியாக நாம் மாற வேண்டும், களத்தில் பணி செய்ய வேண்டும் என்பதை மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். சொல்கிறேன்.